நண்பர்களே, இப்ப நீங்க பார்த்துன்னு இருக்கிறது ஸ்டாக்ஹோம் பேலஸ். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ராயல் பேலஸ். ஆல்ரெடி சோல்ஜர்ல வச்சிருக்காங்க பாருங்க. நிக்க வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாவும், யூனிக்காவும் இருக்குங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல, இவங்க வந்து ஸ்வீடிஷ்ப்பா. பிரிட்டிஷ்காரர் கிடையாது. அழகா இருக்கு இப்போ. ஸ்வீடன். பிரிட்டிஷ் ஸ்வீடன் கிடையாது. ஸ்வீடன். அவ்வளவுதான். இல்ல, பிரிட்டிஷ்க்கு சம்மந்தம் எதுவும் கிடையாது யோனஸ். இது வந்து டோட்டலா ஸ்வீடன். அவ்வளவுதான். இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த வீல்லாம் வச்சு, பீரங்கி வீல்லாம் அழகா செட் பண்ணிருக்காங்க. இல்ல, ஸ்வீடன். பிரிட்டிஷ் கிடையாது. பிரிட்டிஷ்க்கு சம்மந்தம் கிடையாது யோனஸ். அவன் பிரிட்டிஷ்னே சொல்லுங்க. பிரிட்டிஷ் கிடையாதுங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஸ்வீடன். இந்த ராயல் பேலஸ் போட்டிருக்கான் பாருங்க. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே கண்ட்ரி பிரிட்டன் தான். ஜெர்மனி ரூட் போட்டிருக்காங்க. 1754 வந்து டெஸ்ட்ராயருக்கு திரும்ப ரீபில் பண்ணிருக்காங்க. இந்த ராயல் பேலஸ் அழிஞ்சு அழிஞ்சு போயிருக்கு. திரும்ப வந்து அதை கட்டமைச்சிருக்காங்க. ம் பேசினே இருக்காங்க. அவளோட உலகம் தனி. ஸோ வேறெல்லாம் நான் பாருங்க அழகா இருக்கு. ஆ ஆமா, போட்டாங்க நாங்க. பாருங்க அழகா இருக்கு. 1954 திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் ரெனோவேஷன் ஒர்க் போயின்னு தான் இருக்கு. அதனால எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ரொம்பவும் அழகா இருக்குங்க. நிறைய ரூம்ஸ் இருக்கு நினைக்கிறேன் உள்ள. அதெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பப்ளிக். ஒருவேளை அது உள்ள போகணும்னா நீ தனியாக டிக்கெட் வாங்கி போகணும்னு நினைக்கிறேன். இல்ல வேணாம். இன்னும் எனக்கு வந்து டைம் தேவைப்படுங்க. இன்னும் வருஷம் ஆகும் ஃபுல்லாக எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. உள்ளே போய் பார்த்தாலும் பெருசாக என்ஜாய் பண்ண மாட்டான். அப்படி ஜஸ்ட் வந்துடுவான். அதெல்லாம் போகல. சூப்பராக இருக்கு. ராயல் பேலஸ் வெளியே வர எக்ஸிட் இது.